ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் இந்த தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவன் நம்மோடு இடைபடுவாராக, இந்த ஆராதனையின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம் கொண்டு வருகிறதாக காணப்படட்டும். நம்மை அர்ப்பணித்து தேவ நாமத்தை இந்த ஆராதனையின் மூலமாக உயர்த்துவோம். இயேசு நல்ல மேய்ப்பர், ஆட்டை போஷிப்பார், ஓநாய்கள் வந்தாலும் தொடவே ஒட்டார் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்ல மேய்ப்பர், ஆட்டை போஷிப்பார், ஓநாய்கள் வந்தாலும் தோடவே ஒட்டார், சாவின் பள்ளத்தாக்கில் அஞ்சவே மாட்டோம், பாதாளத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். நல்ல மேய்ப்பனாக உம்முடைய மேய்ச்சலில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை அமரச் செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல மேய்ப்பனாம் உம்மை தொடர்ந்து ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்கவும் பலன் தாரும். இந்த ஆராதனையில் தேவ கிருபை எங்கள் மத்தியில் காணப்படுவதாக. உம்மை தரிசித்து இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் பிரகடனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 9 பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும். Oh
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக, உம்மோடும் கூட இருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டெடுப்பதற்காக தன்னையே பலியாக கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டியாக அர்ப்பணித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல மெய்ப்பனாக இன்றைக்கும் எங்களை நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் மேய்ச்சலில் நாங்கள் பெண் செல்வதற்கும் தாழ்மையாய் உம்மை நம்பி பற்றி கொண்டிருப்பதற்கும் கிருபை தாரும். உம்முடைய மேய்ச்சலின் கீழ் சுகமாக, ஆரோக்கியமாக மற்றும் வாழ்வில் சுகித்திருக்க நீர் உதவி செய்யும். தேவ கிருபை இந்த ஆராதனையில் தொடர்ந்து காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 24 வரை. அப்போஸ்தலர் 8:18. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால்
உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போகக் கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 23 1 முதல் 6ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 23 முழுவதும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மரணங்களில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் முத்தரையும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுள்ளதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமையுள்ளதாக என்பதே. ஆமேன். சபையார் அனைவரும் அமர்வோம். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. கிறிஸ்துவுக்கு இயேசு. மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 262 பாடுவோம். என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான். Cristo,
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 18வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் முதல். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காண்பதற்காக எங்களுடைய கண்களை திறந்தருளும். நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நல்நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் நாட்களில் பழைய ஏற்பாட்டு பகுதியாக நாம், அதாவது 1வது பாடத்திலே அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகளை குறித்ததான நடவடிக்கைகள். அவர் உயிர்த்தெழுந்தவராக எப்படி இந்த சமுதாயத்தில் செயல்பட்டார் என்பதை நமக்கு அறிவுறுத்தும் காரியங்கள் இந்த பகுதிகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் 1வது வேத பாடமாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை படிப்பதுண்டு. இயேசுவினுடைய நடபடிகளை குறித்து பார்க்கும் பொழுது இன்றைய நாளிலே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்பதை சிந்திப்பதற்காக திருச்சபை நமக்கு அறைகூவல் கொடுத்திருக்கிறது. யோவான் சுவிசேஷம் நானே என்கிறதான இயேசு கிறிஸ்துவின் 7 வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கும். நானே நல்ல மேய்ப்பன், ஜீவ அப்பம் நானே, ஜீவ தண்ணீர், இப்படியாக 7 வாக்கியங்கள். அதில் முக்கியமாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருப்பது நானே நல்ல மேய்ப்பன். ஆஸ்திரேலியா நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குடியானவன் தன்னுடைய ஆடு காணாமற் போய்விட்டது என்று போலீசிலே தன்னுடைய புகார் கொடுத்திருந்தார். அந்த புகார் இறுதியாக கோர்ட்டு வரை செல்லப்பட்டது. நீதிமன்றத்தில் அந்த புகார் விசாரிக்கப்படுகிறது. ஜட்ஜ் முன்பதாக திருடினான் என்று சொல்லப்படுகிறவனும்
தன்னுடைய ஆடு தொலைந்து விட்டது என்று புகார் கொடுத்தவரும் நின்று கொண்டிருக்கின்றனர். இரண்டு தரப்பு வக்கீல்களும் பலவிதங்களில் வாதத்தை முன்வைக்கின்றனர். ஆனால் நீதிபதியினால் எது உண்மை என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. யார் உண்மை சொல்லுகிறார்? ஆட்டை பறி கொடுத்தவனா அல்லது ஆட்டை திருடி கொண்டு சென்றவனா? ஸோ நீதிபதி மிகவும் குழம்பி போய்விட்டார். இறுதியாக நீதிபதிக்கு ஒரு ஐடியா தோன்றுகிறது. இப்படி நான் செய்வேன் என்றால் ஒருவேளை இந்த தீர்ப்பிற்கு நான் பதில் சொல்ல முடியும் என்று. ஸோ நீதிபதி கட்டளையிடுகிறார், எந்த ஆடு தொலைந்து போனதோ அதனை உடனடியாக நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று. உடனடியாக அந்த ஆடு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. எவன் பறி கொடுத்தானோ அவனை நீதிபதி ஒரு பக்கத்திற்கு அனுப்பிவிட்டார், கோர்ட் ரூமை விட்டு. எவன் திருடிவிட்டு சென்றான் என்று சொன்னார்களோ அவனை இந்த பக்கமாக அனுப்பிவிட்டார். நீதிபதி இந்த இருவருக்கும் கட்டளை கொடுத்தார், உங்களுடைய ஆட்டை நீங்கள் அழைக்கலாம். இந்த ஆடு யாருடைய சத்தத்தை கேட்டு ஓடி வருகிறதோ அவரே இதனுடைய உரிமையாளர் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் என்று. இருவரும் தங்களால் முயன்ற மட்டும் முயற்சி செய்து அழைத்து பார்த்தனர். நாம் அனைவரும் நன்றாக புரிந்திருக்க முடியும் யாருடைய சத்தத்திற்கு அந்த ஆடு சென்றிருக்கும் என்று. ஆம், உரிமையாளரின் சத்தத்தை கேட்டு ஆடு வேக வேகமாக ஓடி சென்று விட்டதாம். அதை பார்த்து நீதிபதி இவர்தான் உரிமையாளர் என்று தீர்ப்பு கொடுத்தார் என்று இந்த வினோதமான ஒரு கதை சொல்லுகிறது. வேதாகமும் அதற்கு சான்று பகர்கிறது. ஆடுகள் என் சத்தத்தை அறியும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆடுகள் என்று பொதுவாக நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே குறிக்கப்படுகிற ஆடுகள் சாதாரண ஆடுகளை அல்ல, செம்மறி ஆடுகளை குறிக்கிறது. நம்முடைய ஊர்களிலே நாம் பார்த்திருக்க முடியும் இரண்டு விதமான ஆடுகள். அதாவது வெள்ளாடு என்று சொல்வார்கள், இன்னொன்று செம்மறி ஆடு. ஸோ இந்த வேதாகமத்திலே எப்பொழுதெல்லாம் ஆடுகள் என்கிற வார்த்தைகள் வருகிறதோ ஏறத்தாழ அனைத்து இடங்களிலும் இது செம்மறி ஆடுகளை குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஸோ இந்த செம்மறி ஆடுகளை குறித்து ஒரு சில காரியங்களை, நல்ல மேய்ப்பன் எதற்காக செம்மறி ஆடுகளை தெரிந்தெடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த செம்மறி ஆடுகள் என்று சொல்லப்படுகிறதான ஷீப் அல்லது லேம்ப் என்கிறதான வார்த்தை வேதாகமத்திலே 220க்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. 220க்கும் அதிகமான சமயங்களில் மனிதர்களை அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை, உங்களையும் என்னையும் ஒப்பிட்டு ஆண்டவர் வேதாகமத்திலே குறிப்பிட்டுள்ளார். ஆடுகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு குறிப்பாக ஒரு சில வேத பகுதிகள் ஞாபகத்திற்கு வருவதுண்டு. சங்கீதம் 23, ஏசாயா 53, மேலும் யோவான் 10வது அதிகாரம் உடனடியாக நம்முடைய மனதிலே ஆடுகளை குறித்து எழுதப்பட்டுள்ளதான முக்கியமான அதிகாரங்கள். இன்னும் அநேகர் நம்ம ஏன் இந்த செம்மறி ஆட்டிற்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவதுண்டு. செம்மறி ஆடு ஏனென்றால் அது ஒரு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லாத ஒரு ஆடு. ஈவன் நம்மில் அநேகர் செம்மறி ஆட்டு கறியை கூட சாப்பிடுவது கிடையாது. வெள்ளாட்டு கறி என்றால் விரும்பி உண்ணுவதுண்டு. ஸோ அந்த அளவிற்கு செம்மறி ஆடுகள் சமுதாயத்திலே அவ்வளவு நற்பெயர் பெற்றவைகள் அல்ல. செம்மறி ஆடுகள் அதனுடைய கம்பளிக்கு மட்டுமே பெயர் போனது. அதுவும் கம்பளி தொடர்ந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே இருக்குமாம். மாதம் நீங்கள் கட் பண்ணினாலும் கூட உடனடியாக அதனுடைய அதனுடைய கம்பளி பெருகி சமுதாயத்திற்கு உதவி செய்வதாக இருக்கும். ஆக இந்த செம்மறி ஆடுகள் இதற்கு மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை அது மாமிசத்திற்காகவும் பயன்படுத்தப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக ஆண்டவர் ஏன் இந்த செம்மறி ஆட்டிற்கு பதிலாக ஒரு குதிரை என்று நம்மளை சொல்லியிருக்கலாமே? அவ்வளவு படைக்காக பயன்படுத்தப்படுகிறது. பலவிதங்களிலே குதிரைகள் பயன்படுத்தப்படுகிறது. அல்லது ஒரு அழகான மயிலுக்கு நம்மை ஒப்பிட்டு சொல்லியிருக்கலாமே, அழகான மனிதர்கள் என்று. ஏன் செம்மறி ஆட்டை நமக்கு சொல்லியிருக்கிறார்? இந்த செம்மறி ஆட்டை மேய்ப்பதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் தேவைதானா? குதிரை மேய்ப்பன் என்று சொன்னால் அதற்கு ஒரு கம்பீரம் உண்டு. ஆனால் இந்த செம்மறி ஆடு என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கேள்வி கேட்போம் என்றால், இந்த செம்மறி ஆட்டை ஒரு சில காரியங்களினால் நான் குறிப்பிட்டு விட்டு, ஆடுகளை மேய்ப்பதற்கு நல்ல மேய்ப்பனால் மட்டுமே முடியும், சாதாரண மேய்ப்பனால் மேய்க்க முடியாது. ஆகவே அவர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு சில காரியங்கள் இந்த செம்மறி ஆடுகளை குறித்து. ஷீப் ஆர் டைரக்ஷன்லெஸ். இந்த செம்மறி ஆடுகள் பாதை அறியாதவைகள். இந்த செம்மறி ஆடுகள் மேய்ப்பன் இல்லாத பட்சத்தில் தன்னுடைய வீடுகளுக்கு தானாக வந்து சேர முடியாது.
இந்த செம்மறி ஆடுகள் எப்பொழுதும் கூட்டம் கூட்டமாகவே செல்லும். நீங்கள் செம்மறி ஆடுகளை பார்த்திருப்பீர்கள் என்றால் ஒருபொழுதும் கம்பீரமாக முகத்தை தூக்கி பாதையை பார்த்து நடப்பதல்ல, குனிந்து கொண்டேதான் நடக்கும். அதாவது மற்ற ஆட்டை இடித்து கொண்டுதான் இந்த செம்மறி ஆடுகள் நடந்து கொண்டிருக்கும். முன்னால் செல்லும் ஆடு சரியான பாதையில் செல்லும் என்றால் கடைசி ஆடு வரை சரியான பாதையில் சென்றுவிடும். ஆனால் முன்னால் செல்லுகிற ஆடு எங்காவது தவறு செய்து விட்டது என்றால் எல்லா ஆடுகளும் அதன் பின்பதாகத்தான் சென்று மடிவதற்கும் ஆயத்தமாக இருக்கும். கிழக்கு துருக்கியிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. 1500 ஆடுகள் ஒரு மலை விளிம்பிலிருந்து கீழே குதித்து ஏறத்தாழ 500 ஆடுகள் மடிந்து விட்டன, செம்மறி ஆடுகள். அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்றால், தன்னுடைய மேய்ப்பர்கள் காலை உணவிற்காக அமர்ந்திருக்கும் பொழுது இந்த செம்மறி ஆடுகள் புல்வெளியிலே மேய்ந்து கொண்டிருந்தது. புல்வெளியிலே மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு சத்தம். அந்த சத்தத்திற்கு பயப்பட்டதினால் அது மலைப்பாங்கான ஏரியா என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக கூட்டமாக ஓட ஆரம்பித்தன. 1500 ஆடுகளும் மலை விளிம்பில் இருந்து முதல் ஆடு கீழே விழுந்த பின்பதாக 1500 ஆடுகளும் அந்த மலையிலிருந்து கீழே விழுந்து விட்டது. மேய்ப்பர்கள் தேடுகின்றனர், ஒரு ஆடுகளும் கிடைக்கப்பெறவில்லை. பின்பதாக கீழே எழுந்து செல்லும் பொழுது 1500 ஆடுகளும் அங்கு காணப்பட்டது. அதில் 500 ஆடுகள் மரித்து விட்டிருந்தன. எதற்காக, ஏன் 1000 ஆடுகள் பாதுகாக்கப்பட்டு விட்டது? முதலாவதாக விழுந்த 500 ஆடுகளின் மீது மற்ற ஆடுகள் விழுந்ததினாலே, அந்த கம்பளியிலே அல்லது ஆடுகளின் பஞ்சு போன்ற உடலில் விழுந்ததினால் ஆடுகளுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லையாம். ஆக அது ஆபத்தாக இருந்தாலும் சரி, எந்த நெருக்கடியாக இருந்தாலும் சரி, ஆடுகள் பாதை தெரியாதபடிக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை மாய்க்க வேண்டும் என்றாலும் அப்படியே மாய்ந்து விடுமாம். இன்னொரு குடியானவன் இப்படியாக சொல்லுகிறார், ஒருவேளை ஆடுகளை எல்லாம் ஒரு ஆட்டு தொழுவத்தில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். காலையிலே இந்த ஆடுகளை நீங்கள் கதவை திறந்து விட வேண்டும். இந்த பக்கம் ஒருவர், இந்த பக்கம் ஒருவராக அந்த வாசலிலே ஒரு கயிறை நீங்கள் கட்டி பிடித்து வைத்துக் கொள்வீர்கள் என்றால் செம்மறி ஆடுகள் வாசல் வழியாக வெளியே வருவதுண்டு. ஆனால் அந்த கயிறை கண்டவுடன் முதலாவது ஆடு துள்ளி குதித்து ஓடிவிடும் கயிறை பார்த்து. இரண்டாவது ஆடும் துள்ளி குதித்து ஓடிவிடும். இப்பொழுது ஒரு பகுதியிலே அந்த கயிறை நீங்கள் கத்தரித்து விடுகிறீர்கள், துண்டித்து விடுகிறீர்கள். என்ன நடக்கும்? மற்ற ஆடுகள் சாதாரணமாக நடந்து செல்லும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, மற்ற ஆடுகளும் கடைசி ஆடு வரை அது அந்த இடத்திலே துள்ளி குதித்து தான் சென்று கொண்டிருக்கும். கயிறு இல்லை, ஆனாலும் அது துள்ளி குதித்து தான் சென்று கொண்டிருக்கும். ஆக முன் செல்லுகிறவர் எங்கு நடத்துகிறாரோ அதில் தான் இந்த செம்மறி ஆடுகள் சென்று போய் அடையும். ஆக முன் செல்லுகிற ஆடு மாலையிலே வீட்டு பாதை தெரியாமல் இருக்கும் என்றால் இந்த ஆடுகள் வீடுகளுக்கு பாதை தெரியாமல் காடுகளிலேயே சுற்றி திரிந்துவிடும். அதைத்தான் ஏசாயாவிலே, நீங்க ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக செல்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். அதைத்தான் நீங்கள் சுவிசேஷ புத்தகத்திலும் வாசிக்கலாம். ஒரு ஆடு தப்பி சென்று விட்டது, திரும்பி வருவதற்கு அதுக்கு பாதை தெரியவில்லை, தப்பி சென்று எங்கோ மாட்டிக்கொண்டது. ஆக ஆடுகள் பாதை தெரியாத ஒரு ஆடுகள், டைரக்ஷன்லெஸ் ஷீப். இந்த ஆடுகளைப் போல்தான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு எந்த பாதையில் செல்ல வேண்டும், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆகவேதான் நல்ல மெய்ப்பனாக வேதாகமத்தின் மூலமாக நம்மை முன்னின்று நடத்தி செல்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஐயா, இந்த நல் மெய்ப்பன் இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவர் பின்பதாக செல்வோம் என்றால் நாம் பாதையை தெரிந்து கொள்வோம். அப்படி இல்லை என்றால் நாமும் வழிதப்பி திரிகிறவர்களாகவே அனுதினமும் காணப்பட்டு கொண்டிருப்போம். இந்த ஆடுகள் ஒரு பொழுதும் தன்னுடைய வீட்டிற்கு பாதையை கண்டுபிடித்துக் கொள்வதற்கு முடியாதது போல இன்றைய தினத்திலே கிறிஸ்தவ ஜனங்களாகிய நாமாக நம்முடைய பாதைகளை கண்டுபிடித்து செல்வதற்கு முடியாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கும் தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் வேதாகமம் சொல்கிறது. ஐயா, நீங்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டும், உங்களுக்கு நீதி எது, நியாயம் எது என்பதை தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் போதித்து கொண்டிருப்பார். அவரே நல்ல மேய்ப்பர். இரண்டாவதாக, இந்த ஆடுகள் sheep are defenseless. முதலாவதாக இந்த ஆடுகள் sheep are directionless. இரண்டாவதாக sheep are defenseless. அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு முடியாது. மிகவும் பயந்த சுபாவம் கொண்டதான மிருகம்தான் இந்த ஆடுகள்.
இந்த ஆடுகள் என்றைக்காவது செம்மறி ஆடுகள் முறைத்து பார்த்தோ அல்லது சிங்கத்தைப் போல அல்லது மற்ற மிருகங்களைப் போல உரிமையதாகவோ நீங்கள் என்றாவது கவனித்திருப்பீர்களா? என்றையுமே கவனித்திருக்க முடியாது. மிகவும் அதிகமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் தன்னுடைய குட்டியை பாதுகாப்பதற்காக அந்த செம்மறி ஆடுகள் உதைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடும். இதை தவிர இந்த செம்மறி ஆடுகளினால் எதையுமே தனக்காக செய்து கொள்வதற்கு முடியாது. தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ஆடுகளுக்கு திராணி இல்லை என்பதை வேதவசனமும் நமக்கு பல விதங்களிலே சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை அது மேய்ந்து கொண்டிருக்கும் இடத்திலே திடீரென ஒரு மிருகம் வந்து விட்டால், இந்த மிருகம் வந்து உரிமை இதனை பயங்காட்டும் என்றால் அனைத்து ஆடுகளும் ஓடிதான் செல்லுமே விட அந்த ஒரு மிருகத்தை எதிர்த்து போராடுவதற்கோ தன்னை பாதுகாத்து கொள்வதற்கோ இந்த ஆடுகளுக்கு ஒரு நாளும் முடிந்ததில்லை. ஆகவேதான் இந்த ஆட்டினை குறித்து சொல்லும் பொழுது they are defenseless, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு முடியாத ஆடுகள். அதைத்தான் வேதாகமத்திலே மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்திலே மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறி போன மனிதர்கள். ஐயா, நாம் அனைவரும் சிதறி போயிருக்கிறோம். நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி வளர்ந்து பெருக வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு எப்படி மகிமையை கொண்டு வர வேண்டும், எதுவுமே நமக்கு தெரியாது. எந்த பாதை சரியாக தெரிகிறதோ அதிலே மனிதன் கடந்து சென்று கொண்டே இருக்கிறான். தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு பாவம் எது, சரியானது எது, நீதி எது, நியாயம் எது, கிறிஸ்தவ சமுதாயம் புரிந்து கொள்வதற்கு முடியவில்லை. வேதத்திற்கு திருப்பி வருவதில்லை. மனிதர்கள் எதை சொன்னாலும் அவைகளெல்லாம் நம்பிக்கொள்வதற்கு இந்த மனித சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் என்று சொல்வதை விட மனித சமுதாயம் நீதி நியாயத்தை புரிந்து கொள்வதற்கு தவறிவிட்டதான சமுதாயம், தன்னைத்தானே பரிசோதித்து பார்த்து செம்மையான மார்க்கத்தில் நடந்து செல்வதற்கு தவறிவிட்டதான சமுதாயம். ஆகவேதான் நம்முடைய சமுதாயத்திலே இத்தனை பரிதாபங்கள், இத்தனை அநியாயங்கள், இத்தனை விதமான கோர சம்பவங்கள். ஏன்? மனிதன் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு தனக்குத்தானே தீமையை வருவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஆடுகளைப் போல இந்த மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு மனிதனால் முடியாமற் போய் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அனுதினமும் மனிதன் ஒருவனை ஒருவன் அடித்துக் கொள்கிறான், வெட்டி கொள்கிறான், கொலையும் மற்றும் பலவிதமான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நான் உன்னை பத்திரமாக உன்னுடைய வீட்டின் வாசற்படியிலே கொண்டு வந்து சேர்க்க முடியும், நான் உனக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க முடியும். அதைத்தான் சங்கீதம் 23 வாசித்தோம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே, அங்கே எந்த விதமான ஆபத்துகளும் உங்களுக்கு கிடையாது, ஓநாய்கள் அங்கு வரப்போவது கிடையாது, மற்ற மிருகங்கள் உங்களை அடித்து செல்வதற்கு வரப்போவது கிடையாது. ஐயா, நீங்களும் நானும் இந்த நாளிலே தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு முடியாதவர்கள். ஆகவே நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவரே நல்ல மேய்ப்பர். அந்த நல்ல மேய்ப்பர் பின்பதாக நான் செல்வேன் என்றால் நான் பாதுகாப்பாக இருக்க முடியும். அடுத்ததாக sheep are dependent. இந்த செம்மறி ஆடுகள் சார்ந்திருக்கும் தன்மையை கொண்டவைகள். அவைகள் தனியாக ஒரு நாளும் நீங்கள் பார்க்க முடியாது. எங்காவது ஒரு இடத்திலே நீங்கள் ஒரு தனி செம்மறியாடு மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்பீர்களா? ஒரு நாளும் பார்த்திருக்க முடியாது. செம்மறி ஆடுகள் எப்பொழுதும் கூட்டம் கூட்டமாகத்தான் மேய்ந்து கொண்டிருக்கும். அதை விட அதிகமாக இந்த செம்மறி ஆடுகள் ஒரு மேய்ப்பனை எப்பொழுதும் சார்ந்துதான் இருக்க முடியும். மேய்ப்பன் இல்லாதபடிக்கு இந்த செம்மறி ஆடுகள் மடிந்துவிடும் அல்லது மாய்ந்து போய்விடும். இந்த செம்மறி ஆடுகளின் சமுதாயம் இல்லாமலே போய்விடும். ஆக இந்த செம்மறி ஆடுகள் மனிதனின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவனை சென்று அடைவதும், மனிதன் அழைத்து செல்லுகிற இடத்திலே சென்று மேய்ச்சலை காண்பதும், மனிதன் அழைத்து செல்லுகிற இடத்திலே சென்று தண்ணீர்களை பருகுவதும், மனிதன் அழைத்து செல்லுகிற இடத்திலே ஒழுங்காக அமர்ந்திருப்பதும் இந்த செம்மறி ஆடுகளின் பழக்கம். அதே இது நீங்கள் வெள்ளாடுகளை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், எத்தனைதான் மேய்ப்பன் முயற்சி செய்தாலும் வெள்ளாடுகள் இங்கும் அங்குமாக தன்னுடைய மந்தையை விட்டு பிரிந்து செல்லும். ஆனால் இந்த செம்மறி ஆடுகள் மனிதனையே, அதாவது மேய்ப்பனையே சார்ந்து நிற்கும். உங்களுக்கும் எனக்கும் சார்ந்து நிற்கும் கண்மலையாக தேவாதி தேவன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவரை நானும் நீங்களும் சார்ந்து நிற்கும் பொழுது சரியான மேய்ச்சலிலும் சரியான மந்தையிலும் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். மூன்றாவதாக இந்த செம்மறி ஆடுகள் sheep are demanding. sheep are demanding அப்படி என்றால் என்ன? அவைகள் எப்பொழுதும் உணவை வாஞ்சித்து கொண்டே இருக்கும்.
இரவு நேரங்களிலே சில வேளைகளிலே நீங்கள் லண்டன் பகுதிகளுக்கு அல்லது யுனைடெட் கிங்டம் சென்றிருப்பீர்கள் என்றால், காட்டு பகுதிகளில் நீங்கள் செல்வீர்கள் என்றால் பார்த்திருக்க முடியும். இரவிலும் ஏதோ ஒரு சில ஆடுகள் புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா நேரத்திற்கும் அது சாப்பாடு அதாவது மேய்ப்பன் அதனுடைய வயிறை எப்பொழுதும் நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும். They are demanding all the time. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் புஷ்டியாக வளர வேண்டும் என்றால், ஆரம்பத்திலேயே சொன்னேன், அது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மனிதனுக்கு தேவையான கம்பளியை கொடுத்து கொண்டே இருக்கும். அது அந்த அளவிற்கு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு தேவையான உணவு உள்ளே சென்று ஆக வேண்டும். ஒரு சிறிய காரியத்தை நாம் யோசிப்போம் என்றால், நம்முடைய வீடுகளிலே நாம் உணவு அருந்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். மதிய உணவு அருந்து விட்டாகிவிட்டது. அதற்கு பின்பதாக 10 நிமிடம் கழித்து நம்முடைய மகன் ஏதாவது, அம்மா எனக்கு இதை செய்து கொடுங்கள் என்று சொன்னால், நாம் பொதுவாக என்ன சொல்வோம்? இப்பொழுதுதானே நீ சாப்பாடு சாப்பிட்டாய், அதுக்குள்ளே பசித்து விட்டது. நாம் ஒரு சாதாரண மனிதர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உடனடியாக நாம் சாப்பாடு கொடுப்பதற்கு தயங்குவோம். ஆனால் நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஐயா, நீங்கள் எல்லா நேரமும் என்னிடத்திலே பணமின்றி ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம், பணமின்றி தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் வருவீர்களோ அப்பொழுதெல்லாம் உன்னை திருப்திப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீ உனக்கு தேவை உன்னுடைய வயிறுக்காக அல்ல, உன்னுடைய ஆத்துமாவிற்காக அல்ல, உன்னுடைய முழு சரீரத்திற்காகவும் அநேக தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் என்னால் மட்டுமே சந்திக்கப்பட முடியும். உலக பிரகாரமான மனிதன் உடனடியாக சென்று சொல்லிவிடுவான், நேற்று தானே 10 ரூபாய் கொடுத்தேன், இன்றைக்கு மீண்டுமாக வந்து விட்டாயே என்று மனிதன் உன்னை விரட்டி அடித்து விட முடியும். ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டேன். என்னண்டே வா, நான் உன்னுடைய நல்ல மேய்ப்பன். திருச்சபையே, இந்த நல்ல மேய்ப்பன் 4 காரியத்தை இதுவரை நான் சொன்னேன். முதலாவதாக, அவர் நம்மை பாதை காட்டுகிறவர். இரண்டாவதாக, நம்மை பாதுகாக்கிறவர். மூன்றாவதாக, நாம் சார்ந்து நிற்கும் கண்மலை. நான்காவதாக, நம்மை திருப்திப்படுத்தும் யெகோவா தேவன். கடைசியாக, sheep are meant not to carry burdens. மற்ற மிருகங்கள் பொதுவாக சுமைகளை சுமப்பதற்கு பயன்படுத்தப்படும். அநேக மிருகங்கள் சுமைகளை சுமப்பதற்கு பயன்படுத்தப்படுவதும் கிடையாது. ஆனால் இந்த செம்மறி ஆடுகளை குறித்து சொல்லும் பொழுது அதன் மீது நீங்கள் எந்த சுமையுமே பொருத்த முடியாது. அல்லது இந்த செம்மறி ஆடுகளில் 2 மாடுகளை போல கட்டி எதனை இழுப்பதற்கு செய்வீர்கள் என்றால் அந்த செம்மறி ஆடு அந்த இடத்திலே அமர்ந்து விடுமாம். எந்த சுமையையும் அது சுமப்பது கிடையாது. மனிதர்கள் சுமையை சுமப்பதற்கு முடியாதவர்கள். ஆகவேதான் சங்கீதத்திலே சொல்கிறது, உங்களுடைய பாரத்தை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். மத்தேயுவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நுகம் மிகவும் இலகுவாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பாரத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாரம் சுமக்க முடியாத நம்மை அவர் தாங்கி நடத்துவதற்கு, நம்மை ஏந்தி சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நல்ல மெய்ப்பனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? இந்த நல்ல மெய்ப்பனை நாம் பின்பற்றுகின்றோமா? ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு திருச்சபையின் போதகர், வயது முதிர்ந்தவர். அவருடைய வார்த்தை மிகவும் குறுகியதான வார்த்தை, அல்லது அவருடைய வார்த்தை சரியாக மக்களுக்கு சென்ற, வயோதிபத்தின் நிமித்தமாக வார்த்தைகள் சரியாக மக்களை சென்று அடைவதில்லை. இந்த திருச்சபையார் இந்த போதகரை ஏளனப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மேடையிலே இவரை கண்டிப்பாக இழிவுபடுத்தி விட வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு புரோகிராம் ஆயத்தம் செய்யப்பட்ட, ஒரு நிகழ்ச்சி ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே ஒரு பெரிய போயட், நன்றாக கவிதையை சொல்லுகிறவன், அவனும் இந்த போதகரும் அழைக்கப்பட்டனர். இருவருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. என்ன டாஸ்க் என்றால், சங்கீதம் 23 இவர்கள் சொல்லி காட்ட வேண்டும். முதலாவதாக போதகர் சொல்லிவிட்டார், அவர் நல்ல முதிர்ச்சி பெற்றவர், அனுபவம் பெற்றவர். அவருக்கு சொல்லுங்கள், இந்த சங்கீதம் 23 அவர் படித்து காட்டட்டும். அந்த கலைஞர் முன்பதாக வந்து சங்கீதம் 23 மிகவும் இலக்கண வாயிலாக சத்தத்தை உயர்த்தி ஏற்றி இறக்கி மிகவும் நேர்மையாக கவிதை நயமாக மக்களிடத்தில் அறிவித்தார். அதற்கு பின்பதாக எல்லா மனிதர்களும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அவரை வாழ்த்தினர். அதற்கு பின்பதாக இந்த போதகர் வரவழைக்கப்படுகிறார். போதகரும் அதே 23வது சங்கீதத்தை இப்பொழுது படித்து காட்ட வேண்டும். இவருக்கு ஒரு பயம். இந்த மனிதர்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்த மரியாதை, நான் கர்த்தரை ஏமாற்றி விடுவேன் என்று பயத்தோடு மைக்கிற்கு முன்பதாக வந்து அந்த சங்கீதம் 23 மக்களுக்காக படித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சங்கீதம் படித்து முடிக்கும் பொழுது அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்த மனிதர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அந்த நடன கலைஞர் முன்பதாக வந்து சொன்னாராம், நான் அந்த சங்கீதத்தை அறிந்திருந்தேன், ஆனால் அந்த சங்கீதத்தை எழுதிய மெய்ப்பனை நான் அறிய தவறிவிட்டேன். ஆகவே நான் வாசித்ததிலே தவறுகள் ஏற்பட்டு உங்களை நான் சந்திக்க மறுத்துவிட்டேன். ஐயா,
ஒருவேளை நான் என்னுடைய வாயின் வார்த்தைகளினால், என்னுடைய புலமையினால், என்னுடைய திறமைகளினால் உலகத்தை கவர்ந்து இழுத்து விடலாம். ஆனால் நல்ல மேய்ப்பனை நான் அறியாதிருப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுதினமும் ஆபத்தையே சந்தித்து கொண்டிருக்கிறேன். அனுதினமும் நான் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை விட்டு எங்கோ அலைந்து திரிகிறவனாகவே காணப்பட்டு கொண்டிருப்பேன். திருச்சபையே நம்முடைய மேய்ப்பர். அவர் நம்மை பாதை காட்டுகிறவர், பாதுகாக்கிறவர், சார்ந்து நிற்பதற்கு வேண்டிய கண்மலை, நமக்காக நம்மை திருப்திப்படுத்தும் தேவன், கடைசியாக நம்முடைய பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர். இந்த நல்ல மேய்ப்பனை அறிந்து கொள்வோம், அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் வாலிபர் ஐக்கிய சங்கம் வருகிற வாரத்திலே தன்னுடைய பேக் சேல் நடத்துவார்கள். திருச்சபையார் வாலிபர்களை ஆதரிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். 4ஆவது தேதி மே மாதம், அதாவது முதலாவது சனிக்கிழமை யூத் ரிட்ரீட், அரை நாள் ரிட்ரீட் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க விரும்புகிறீர்கள் என்றால்
நீங்கள் அதிலே அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆனுவல் கார்டன் ஃபேட்டினுடைய விவரங்கள் அறிவிப்பு பலகையில் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. தயவு செய்து அதனை பார்த்து செல்லும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக நாம் ஆசீர்வதித்து பாடி ஜெபிக்க இருக்கிறோம். இங்கு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழும்பி நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் நண்பர்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து இவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். உம்முடைய நன்மையினால் இவர்களை திருப்திப்படுத்துவதோடு உம்முடைய மேய்ச்சலின் கீழ் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இவர்களை நிம்மதியாக சுகமாக தங்கியிருக்க உதவி செய்யும். வாழ்க்கையின் அனைத்து சவால்களையும் சந்திப்பதற்கும் அவைகளின் மத்தியிலே வெற்றி வாகை சூடுவதற்கும் உதவி செய்யும். குடும்பத்திற்குள்ளாக சமாதானம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சுகம் மற்றும் சமுதாயத்திற்கு இவர்கள் ஆசீர்வாதமாக காணப்படட்டும். தேவ கிருபைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய வருடம் உம்முடைய நன்மையினால் திருப்திப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நீங்கள் அந்த ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are worshiping with us for the very first time, you are requested to stand up. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். God bless you. மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் முழந்தாளிலே நிற்போம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரோடு இணைந்து நமக்காகவும் இந்த மனு குலத்திற்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை தாழ்மையாய் ஏறெடுப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். காசா இஸ்ரேல் இடையிலான யுத்தம் மேலும் தீவிரம் அடைந்து பேரழிவிற்கான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அது நிமித்தம் உயிரிழப்புகள், சேதங்கள், பயங்கள், அமைதியின்மை தொடர்ந்து வருகிறது. ஆண்டவரே, எங்கள் தலைவர்களில் அமைதியும் உண்மையான அன்பும் பெருகவும் நாட்டு மக்களின் நன்மைக்காக தலைவர்கள் ஞானத்துடன் ஆலோசனையை பெறவும் அதனால் உலகெங்கிலும் சமாதானம் ஏற்படவும் அமைதி நிலவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் ஜெபத்தை கேட்டருளும். மனுக்குலத்தை பராமரித்து வரும் நல்ல கர்த்தாவே, எங்கள் நாட்டில் காணப்படும் பல்வேறு விதமான பாகுபாடுகள், குறிப்பாக சாதி மத வேறுபாடுகள், ஆண் பெண் வேறுபாடுகள், மேலும் இதனால் ஏற்படும் பிரச்சனைகள், கலவரங்கள், காழ்ப்புணர்வுகள், சமாதான குறைவுகள் மற்றும் வெறுப்புணர்வுகள் நீங்கவும் மனிதர்கள் எல்லாரும் சமம் என்கிற அன்பும் அரவணைப்பும் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் நாட்டில் இந்த மாதம் முதல் ஜூன் வரை 7 கட்டங்களாக நடந்து வரும் பொது தேர்தல்கள் சுமூகமாக நடைபெறவும், நாட்டின் நலனில் அக்கறை கொண்ட நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும், மக்கள் தங்கள் வாக்குகளை சரியாக பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம். மேலும் கால சூழ்நிலை, வன்முறை, தீவிரவாதம் போன்ற செயல்கள் எதுவும் தேர்தலுக்கு தடையாக இராமல் சமாதானமான முறையில் தேர்தல் நடைபெற்று சுதந்திரமான, நிலையான, வலுவான நல்ல ஆட்சி அமைய ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் நமது குடியரசுத் தலைவர் மாண்பு திரௌபதி முர்மு, நமது பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி, நமது இந்திய குடியரசு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி dy தனஞ்சய் சந்திரசூட், டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா, முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் உமது ஞானத்தை தாரும். மாறிவரும் அரசியல் காலகட்டத்தில் இவர்களுக்கு தொலைதூர தரிசனம் கொடுத்து நாட்டிற்கு நலம் தரும் திட்டங்களை ஏற்படுத்த கிருபையின் அருள் புரியும். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் உலகின் எல்லா திருச்சபைகளுக்காகவும் விசேஷமாக தீவிரமான தார்மீக எதிர்ப்புகளை சந்திக்கும் திருச்சபைகள், துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், ஊழியர்கள், மிஷனரிகள் மற்றும் மிஷனரி ஊழியங்களுக்காகவும் இவைகளெல்லாம் உம்மில் பலப்படுத்தப்படவும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் உறுதியாய் நிற்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் ஆண்டவரே, எங்கள் பிரதம பேராயர் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் ரூபமாக், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடசிஸ், எங்கள் பிஷப் பால்ஸ்வரூப், எங்கள் போதகர்கள் ரெவரன் மோனதிப், ரெவரன் ரத்னராஜ், ரெவரன் ஜெயக்குமார் மற்றும் எல்லா லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஞாயிறு பாடசாலை, பாடகர் குழு, இவர்கள் எல்லாருக்கும் உமது ஆவியை தந்து வழிநடத்தும். இவர்கள் உமது மந்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் கிருபையுள்ள ஆண்டவரே, துன்பப்படுபவர்கள், ஏழைகள் மற்றும் பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் இருப்போர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லாருக்கும் தயவும் கிருபையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உமது கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையை சேர்ந்த மார்க்டர்லி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, ஹர்னி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், மீனு பீட்டர்சன், எல்லா ஆர் சண்டி அண்ட் அனுப் பென்சன், இவர்கள் எல்லாரும் உமது வல்ல கிரியால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளோம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுமாக. பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆமேன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாம மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்துள்ளோம். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை இன்று தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம்.
தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக, முதாவியோடும் இருப்பதாக. நம்மையும் மது காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 184 பாடுவோம். Amen.
காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. சபையார் முழங்கார் படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாயிருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதிமுதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துகிறீர். அதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறையை கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். பரிசுத்தவான்களோ பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசம் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும்.
இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிற்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு அர்ப்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன்.
விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள். Swami
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நமது ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவன் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவாராக. பின்பவனி கீதமாக பாமாலை 320 என் முன்னே மேய்ப்பர் போகிறார் பாடுவோம். மேய்ப்பர் போகிறார், நல்மேய்ப்பர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.